எங்கேயா பார்த்து தரமான கம்பேக் சிஎஸ்கே கிடச்சிச்சு. செம்மையான ஒரு ஸ்பாட்டுக்கு தான் வந்திருக்கேன். வியூ எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். ஸோ பயங்கரமாக இருக்குது நம்மள ஜாரா. ஸோ இதே மாதிரி நம்ம சேனலில் புதுசாக பாருங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளை போடுங்க. ஆட்டில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. ஸோ வணக்கம் கேரஃபே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ ஒரு செம்மையான ஒரு ஸ்பாட்டுக்கு தான் வந்திருக்கேன். ஸோ இன்றைக்கி தான் வந்து என்னோடய ஜாராவை ஃபுல்லாக வாட்டர் வாஷ் பண்ணி ஸோ செயின் லூப்பெல்லாம் வச்சு ஸோ பாலிஷ் எல்லாம் போட்டிருக்கேன். ஸோ பலன்னு இருக்குது. ஸோ அதனால் ஒரு ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுக்கலாம்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஸ்பாட் வந்துக்கிறேன். ஸோ வந்த வழி ஃபுல்லாமே வ்ளாக் பண்ணேன். அது சரியாக எப்படிப்பட்ட நேரம்னு தெரில. அது வ்ளாகில் வந்து சரியாக ஒரு ஆங்கிள் சரியில்லை. ஸோ அதே மாதிரி மைக்கும் ஒர்க் ஆகலை. ஸோ ரொம்ப ஒரு மாதிரி மன கஷ்டமாக ஆயிடுச்சு அதில். ஸோ அதனால தான் இப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு போடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மைண்ட் செட்டு. ஸோ இந்த ஒரு லுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள், இந்த ஒரு வியூவு. ஸோ இந்த ஸ்பாட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ பயங்கரமாக இருக்குது இந்த ஸ்பாட்டு. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்பாட்டு. அதே மட்டும் இல்லாமல் ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்தேன். ஸோ இங்கே என் ஃப்ரெண்டு தான் ஒருத்தர் கூட்டின்னு வந்தேன் இன்னொரு இடத்துக்கு. ஸோ அதை பற்றி பேச விரும்பல. ஸோ ரொம்ப மனசெல்லாம் கஷ்டமாகிட்டு. ஸோ ரொம்ப மாதிரி டிப்ரெஷனில் இருந்தேன். ஸோ அதனால தான் சரி வண்டி எடுத்துன்னு கிளம்பி இங்கே வந்துட்டேன். ஸோ ரொம்ப நல்ல ஒரு ஸ்பாட் இது. ஸோ ஃபாரஸ்ட் மாதிரி. ஸோ வேஷ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த ஒரு வியூ எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். ஸோ பயங்கரமாக இருக்குது நம்மள ஜாரா. ஸோ பலன்னு இருக்குது. ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரத்தில் கிளம்பிடுவோம். ஸோ பயங்கரமாக இருக்குது. ஸோ இதே மாதிரி நம்ம சேனலில் புதுசாக பாருங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளை போடுங்க. ஆட்டில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க மகளே. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ உங்கள் மாதிரி நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் என்ன மாதிரி ஆளுங்க ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாச்சும் மேலே போக முடியும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா ஸோ லைக் பண்ணிட்டு உங்களோட கருத்து எதாவது இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த ஸ்பாட் தான் பயங்கரமாக இருக்குது. ஸோ ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஃபோட்டோ வீடியோலாம் ஓகேவா ப்ரோ? ஐயோ பயங்கரமாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ கிளிப்ஸ் நான் உங்களுக்கு வீடியோவில் ஆட் பண்ணுறேன். ஸோ சரி கொஞ்சம் கிளிப்ஸ் எல்லாம் எடுத்துருக்கேன். ஸோ அப்படியே வந்து நம்ம கிளம்புறதுக்கே மனசு வர மாட்டேங்குது கைஸ் இங்கேருந்து. ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து மோர்தனா டேம் அப்படின்னு சொல்லி டீப் ஃபாரஸ்ட்டில் ஒரு ரைடு போயிருந்தேன். ஸோ அது வந்து 2 பார்ட்டாக போட்டுருக்கேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அதே மாதிரி எப்படின்னா அட்வென்ச்சராகவும் இருக்கும். ஸோ மறக்காமல் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். என்ன மாதிரி ஆளுங்களெல்லாம் இங்கே சப்போர்ட் பண்ணால் தான் ஏதாவது ஒரு இடத்துக்கு போக முடியும். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்துலேருந்து கிளம்பிட்டோம். ஸோ கிளம்பலாம். ஸோ பயங்கரமாக இருக்குது. இந்த ஒரு ஃபாரஸ்ட்டுள்ளே ட்ரைவ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல். இந்த இடம் தானே வழி மறந்துட்டேன். எந்த சைடியாக போகணும்? ஸோ பயங்கரமாக இருக்குது பாருங்கள் இந்த ஒரு இடம். ஸோ என்னன்னு தெரில. ஸோ நேச்சரை பார்த்தா தான் ரொம்ப ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்குது. ஸோ இங்கேயும் வழி போகுது. நம்மளுக்கு டைம் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக வரலாம். நெக்ஸ்ட் ட்ரிப்புக்கு பிளான் போட்டிருக்கேன். ஸோ உங்களை கருத்து இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு நான் எங்கள் ட்ரிப்பு பற்றி அப்டேட் பண்ணுறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எங்கேயா வழி? இது இங்கே. ஸோ அவ்வளோதான் கேரஃபே கிளம்பிட்டோம். இங்கேருந்து இந்த ஸ்பாட்லேருந்து கிளம்பிட்டோம். ஸோ மறக்காமல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவாங்க. ஸோ உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. சப்போர்ட் தான் சுத்தமாக இல்லை. நானும் வீடியோஸ்லாம் போடுறேன். ஸோ வியூஸும் சரியில்லை, சப்போர்ட் இல்லை. நான் பண்ணுறதுனே தெரில. ஹேய் ப்ரோ, என்ன ப்ரோ அது? கீரிப்புல்ல. ஐயோ, கீரை பிள்ளைக்கும் பாம்புக்கும் சண்டை வச்சா யார் ஜெயிப்பாங்க கேரஃபே? கமல் சொல்லுங்கள். கீரி புள்ளை தான் ஜெயிக்கும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நான் நிறைய படத்துலலாம் பார்த்துருக்கேன். பாம்பு தோற்றுரும் கீரி பிள்ளைகிட்ட. ஆனால் சண்டை போட்டுனே இருக்கும். ஸோ கிளம்பிட்டோம். ஸோ செம்மையாக இருக்கும் பாருங்கள் இந்த ஒரு ஸ்பாட்டு. இந்த ஒரு ரூட்டு பயங்கரமாக இருக்குது.
ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் கேஆர்எஃப். நானும் புது புது கண்டென்ட்டு புது புது ஐடியாலாம் யோசித்து போட ட்ரை பண்ணுறேன். ஸோ கண்டென்ட்டு தான் எப்பேற்பட்ட கண்டென்ட் போடணும்னு சொல்லிட்டு சத்தியமாக எனக்கு புரியல மக்களே. ஸோ நீங்கள் எதனா எப்படி கண்டென்ட் போடலாம், ஸோ எந்த மாதிரி கண்டென்ட் போடலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு எதனா ஐடியா இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். நானும் வந்து அந்த ஐடியா வச்சு என்ன ஆச்சு எனக்கு திடீர்னு போயிட்டு வந்துச்சு. நானும் அந்த ஒரு ஐடியா வச்சு ட்ரை பண்ணுறேன். ஆனால் இந்த மேட்ச் பயங்கரமாக இருந்துச்சு இல்லை, சிஎஸ்கே டெல்லி ஓட்டு போலான்னு சஞ்சு சாம்சன் தான் செஞ்சுரி. எவ்வளோ பால்லாம் 56 பாலில் 115 ரன்னு. நான் 3 மேட்ச்சில் 5, 6, 7 அப்படின்ற அடிச்சிருந்த சஞ்சு சாம்சன் அவர்கள் செஞ்சுரி அடித்த தருணம் பயங்கரமாக ஒரு தரமான கம்பேக் சிஎஸ்கே கிடச்சிச்சு. பார்ப்போம் பின்னாடி வந்து ஆர்சிபி ஃபேன் உட்காந்துக்கிறேன் நண்பன், நான் நினச்சி இருப்பான்னு தெரில. மான்சூனுக்கு தான் மக்களே வெயிட்டிங்கு. ஸோ மான்சூன் கிட்டே வந்தோடனே வால்பாறைக்கு போகலான்ட்டு ஒரு பிளானில் இருக்கேன். ஸோ இப்போ கரண்ட்லி போட்ட நிறைய வீடியோலாம் பார்த்தேன். வால்பாறையில் வெயிலும் போட்டு கொளுத்து தான். எங்கேயா பார்த்தேன்னுற வால்பாறையிலேயே வெயில் போட்டு கொளுத்து தான். இப்போ போயிட்டு என்ன பண்ணுறது. ஸோ அதனால் மான்சூனுக்கு தான் மக்களே வெயிட்டிங்கு. ஸோ மான்சூன் ஸ்டார்ட் ஆனோடனே அப்படியே ஓடி போகலாம் நம்ம வால்பாறைக்கு. ஸோ ஃபுல் விளாக் போடுறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி லடாக்கு போகணுன்னு ஒரு ரொம்ப ஆசை எனக்கு. கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 இயர்ஸாக எனக்கு லடாக் போகணுன்னு ஆசை. ஸோ அந்த எப்படியாச்சும் அந்த ஒரு ட்ரீமை சக்ஸஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு உங்களோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம். சப்போர்ட் பண்ணினே இருங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நானும் இன்ட்ரெஸ்ட்டாக வீடியோஸை போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்மளோட சேனலில் வந்து ட்ராவல் ரிலேட்டட் வீடியோஸ், பைக் ரிலேட்டட் வீடியோஸு, ஸோ அதுக்கப்புறம் ஃபன்னு, காமெடி, காலேஜ் லைஃப், ஸோ சம்மந்தமான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன். ஆனால் இன்ட்ரெஸ்ட்டாக ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோஸு. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி இன்ஸ்டாகிராமும் வச்சுன்னு இருக்கேன். ஸோ சேம் நேம் தான் இன்ஸ்டாகிராம்லேயும், கபாசி ரைடர். ஸோ கேஆர்எஃப் அதுலேயே போய்ட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணி. என்னன்னு தெரியலைங்க, ஃபோனு மாட்டி விளாக் பண்ணின்னு போனால் மற்றபடி நம்மள தான் ஒரு மாதிரி விரோதமாக பார்க்குறாங்க. பழகணும் நினைக்கிறேன். போகலாம் எப்படியாச்சும் ஒரு லெவலுக்கு போகணும். அதுதான் எனக்கு ரொம்ப ஆசை. போகலாம். இல்லை நம்மளாம் ரீச் ஆகுமானே தெரியல. பார்ப்போம். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி எஃபர்ட் போட்டுட்டே இருப்போம். கண்டிப்பாக ஒரு நாள் வருவோன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. சுற்றின ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால தான் இன்னும் வீடியோ போட்டுருக்கேன். ஸோ கன்சிஸ்டன்சியாக வீடியோ போட முடியலனாலும் கண்டிப்பாக தொடர்ந்து வீடியோ போட ட்ரை பண்ணினே இருப்பேன். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. ஸோ அதே மாதிரி அந்த ஒரு வியூ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஸ்பாட்டு நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்பாட்டு. அந்த ஃப்ரெண்டு தான் ஃபஸ்ட்டு அந்த ஒரு ஸ்பாட்டு காமிச்சான்னு சொல்லியிருப்பேன். ஒரு பெரிய கதை. ஏன்னா ஒன்ஸ் அப்பான் எ டைம் என்னோட ஸ்பெஷல் ஃப்ரெண்டு தான் அவன் தான் அந்த ஒரு ஸ்பாட்டு காமிச்சான். ஸோ அதை பற்றி பேசக்கூடாதுன்னு நினச்சேன். பட் இருந்தாலும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு அவன் எனக்கு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ என் கூட இல்லை. அந்த இடத்துக்கு போனோடனே அவன் ஞாபகம் வந்துச்சு. அதுவும் என்னன்னு தெரியலைங்க, யார் கூட ரொம்ப க்ளோஸாக இருக்கணும், அவங்க ரொம்ப நாள் என் கூட இருக்க மாட்டேன்றான். எனக்கு மட்டும்தான் அந்த மாதிரியா இல்லை, எல்லாருக்கும் அந்த மாதிரி தான் தெரில. யாராக இருந்தாலும் சரி, முதல்ல கேஆர்எஃப் யாரையும் அவ்வளோ சீக்கிரத்தில் நம்பாதீங்க. முதல்ல உங்களை நம்புங்க, ட்ராவல் பண்ணுங்கள். ஸோ எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் ட்ராவல் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷன். ஸோ அதனால் ட்ராவல் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு தரமான வீடியோ சந்திக்கலாம். டாடா, பாய்.